ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா இந்த வீடியோவில் பார்ட்னர்ஷிப். ஸோ இப்போ பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் நமக்கு இருக்குன்னா, ஒரு 3 மெம்பர்ஸ் ஆர் 4 மெம்பர்ஸ் சேர்ந்து பார்ட்னர்ஸாக வந்து இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் இந்த டியூரேஷன் வரைக்கும் அவங்க பிஸ்னஸில் இருக்கிறாங்க. அது மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு நம்ம கிட்ட வந்து ப்ராஃபிட்டும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த 3 பார்ட்னர்ஸும் அந்த ப்ராஃபிட்டை வந்து எப்படி ஷேர் பண்ணிக்கிட்டா ஈக்குவலாக இருக்கும், அது மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். இதில் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற ஃபார்முலா தான் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம். இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு கொடுத்துருவாங்க அண்ட் டைம்ன்றது டியூரேஷன், அதாவது அவங்க அந்த பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய டியூரேஷன் தான் நம்ம டைமை நீங்க மென்ஷன் பண்றோம், அதுவும் கொடுத்துருவாங்க. ஸோ அது இருந்துச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிச்சலாம். இப்போ நமக்கு 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அந்த 2 பேருடைய ப்ராஃபிட் ரேஷியோ வேணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் 1 டைம் 1, அதாவது ஃபர்ஸ்ட் மெம்பரோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் இஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் 2, செகண்ட் மெம்பரோட இது ரெண்டையும் நம்ம ரேஷியோ போட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட் 1 is to ப்ராஃபிட் 2 கிடைச்சிடும். இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். 3 partners A, B and C invest rupees 1600, 1800 and rupees 2300 respectively in a business. இப்போ 3 பேர் இருக்கிறாங்க A, B, C. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க 1600. ஏன்றவங்க 1600 ஸ்பெண்ட் பண்றாங்க போடுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா, அண்ட் B வந்து 1800, C 2300 இது கொடுத்துறாங்க. அண்ட் டைமை பத்தி அவங்க இங்க பேசவே இல்லை, அதாவது ஈக்குவல் டியூரேஷன்ல தான் இருக்காங்க 3 பேருமே. அதாவது 1 இயர் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3 பேருமே அந்த பிசினஸ் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் இருக்காங்க. ஸோ நமக்கு டைம் தரல, நம்ம அதை பத்தி கவலைப்படவே வேணாம். அப்படி நமக்கு டைம் இங்க போட்டா கூட டைம் எனக்கு தெரியல நான் டீனே வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இது ரேஷியோல தானே இருக்கு, நமக்கு 3மே கேன்சல் ஆயிடும். ஸோ இது பிரச்சனை இல்லை. அண்ட் நம்ம 0 0 கேன்சல் பண்ணா நமக்கு ரேஷியோ என்ன கிடைக்கும், 16 is to 18 is to 23. இதுதானே உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ. இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட டைம் போடும்போது நமக்கு கிடைக்கிறதான ப்ராஃபிட் ரேஷியோ இது கிடைச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் என்ன கிடைக்குது, 1938. இது டோட்டல் ப்ராஃபிட். நமக்கு இதோடைய 1 பார்ட் எவ்வளவுன்னு தெரியணும். 1 பார்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஒருத்தவங்களோட ஷேர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம 1 பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், டோட்டல் பார்ட்ஸ் ஆட் பண்ணுமா, 16 plus 18 plus 23 ஆட் பண்ணா 57 வரும். 1 பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 1938 டிவைடட் பை 57 பண்றோம். ஸோ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 34 கிடைக்கும் ஆன்சரா. 34 இங்க போட்டாச்சு. இப்போ ஒரு பார்ட் வந்து 34, பட் ஏ வந்து எத்தனை பார்ட்ஸ், 16 பார்ட்ஸா. ஸோ ஏ உடைய ஷேர் வேணும்னா 16 into 34 போடணும். பி ஓட ஷேர் வேணும்னா 18 into 34. சி உடைய ஷேர் வேணும்னா 23 into 34. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணா இது 544, 612, 782 இதுதான் கிடைச்சு. நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க, how should they divide a profit? ஸோ இந்த அமௌண்ட் தான் டிவைட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணோம். இது நம்மளோட நெக்ஸ்ட் சம். A starts a business with rupees 2000. B joins him after 3 months with rupees 4000. C put a sum of rupees 10,000 in the business for 2 months only. At the end of the year, the business gave a profit of rupees 5,600. How should the profit be divided among them? So A, B, C 3 பேர் இருக்காங்க. நம்மளோட ப்ராஃபிட் ரேஷியோ தான் நமக்கு வேணும். ஸோ நம்ம பார்த்த அதே ஃபார்முலா தான், இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம். பி வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் என்ன, 2000 இன்டூ டைம் வந்து நமக்கு தெரியல, பட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா at the end of the year the business gave a profit. end of the year னா அப்போ 1 இயருக்கு அவங்க போடுறாங்க அமௌண்ட் நம்ம கன்சிடர் பண்ணி 12ன்னு போட்டுக்கிறோம் ஏக்கு. நெக்ஸ்ட் B joins him after 3 months with 4000. B வந்து 4000 ஓட ஜாயின் பண்றான், பட் எவ்வளோ ஒரு மாசம் கழிச்சு, 3 months கழிச்சு. அப்போ 12ல இருந்து நம்ம 3 மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும், 9 is to C put a sum of 10,000. 10,000 வந்து C போடுறான் எவ்வளவு மாசத்துக்கு, வெறும் 2 மாசத்துக்கு மட்டும். C put a sum of rupees 10,000 the business for 2 months only. அப்ப into 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிடலாமா, ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் பண்றேன். ஸோ 24 is to 36 is to 20. இதை கேன்சல் பண்ணா 6 is to 9 is to 5. இப்போ நமக்கு என்ன வேணும், டோட்டல் ப்ராஃபிட் என்ன கொடுத்துருக்காங்க, 5,600. இது டோட்டல் ப்ராஃபிட். இப்போ 6 is to 9 is to 5 இருக்கா, நமக்கு 1 பார்ட் வேணுமா, 1 பார்ட் வேணும்னா இதெல்லாம் ஆட் பண்ணி டோட்டல் பார்ட் எடுத்துக்கிறோம். என்ன வரும், நமக்கு 20 வரும். இதுல 1 பார்ட் நமக்கு வேணும்னா 5,600 டிவைடட் பை 20. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 280. 1 பார்ட் 280. ஸோ அவங்க எப்படி ஷேர் பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணணும், ஏ ஓடியது, பி ஓடியது, சி ஓடியது வேணும்னா 6 into 280, 9 into 280, 5 into
280. இது நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 0 6 8 48 9 ஸோ நம்ம எல்லாத்தோட ஆன்சருமே போட்டோம். அவ்வளோதான். தேங்க்யூ.